அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த டிப்ஸு தாங்க இது. இது உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடிமேடு இட்லி மாவு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் எப்போவும் ரெகுலராக இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 5 கிலோ அரிசிக்கு வந்து எப்படின்னா 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து அப்படின்ற கணக்குக்கு 5 கிலோ அரிசிக்கு வந்து 1.25 கிலோ இந்த வெள்ளை உளுந்து, தோல் இல்லாத வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கிலோ அரிசிக்கு 1 ஸ்பூனுன்ற கணக்கில் தான் நான் எப்போவுமே வெந்தயம் சேர்ப்பேன். ஸோ நீங்கள் வந்து வெந்தயத்தை அரிசியில் சேர்க்கக்கூடாது, உளுந்தில் சேர்த்துக்கோங்க மறக்காமல். 5 கிலோ அரிசி, 1.25 கிலோ உளுந்து, 5 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு இப்போது இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வாங்க கழுவிட்டு நல்லா இதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக தண்ணியை வடித்து எடுத்துக்கிறணும். இப்போது நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சுங்க. இப்போது இதை வந்து நல்ல வெயில் அடிக்கிற இடமா பார்த்து காய போடலாம். எங்கள் வீட்டில் வந்து வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே மரங்க தான். மேலே மெத்தில் இந்த ஒரு சின்ன ஏரியாவில் தான் வெயில் அடிக்கும். பார்த்தாலே தெரியுதுங்களா, வீட்டை சுற்றியே மரம் தான். அதனால் கீழே எங்கேயுமே காயப்பட முடியாது. மேலே இந்த இடம் பார்த்திங்கன்னா கேரளாவில் அதிகமாக மழை வர்றதுனால எந்த வீடாக இருந்தாலும் மெத்தில் வந்து இந்த மாதிரி தான் வாசம் பிடிச்சி போய் இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து நல்ல ஒரு துவைச்ச காட்டன் கிளாத்து இந்த மாதிரி வேஷ்டி ஏதாவது இருந்தால் நல்லா விரித்து விட்டுட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி உளுந்து ரெண்டையுமே நல்லா காய போட்டாச்சுங்க. நல்ல வெயிலில் இன்றைக்கி ஃபுல்லாகவே காயட்டும். 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நல்லாவே வெயில் அடிக்கும். ஃபுல்லாக அந்த மாதிரி பரவாயில்ல காய போட்டாச்சு. நல்லா காயட்டும். நல்லா மொறு மொறுன்னு காஞ்சி வரணும். நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி அரிசி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதே பதத்துக்கு காஞ்சி வரணும். நல்லா காயட்டும். இனி வாங்க ஈவினிங் நம்ம இதை அள்ளும்போது பார்க்கலாம். இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. அரிசி உளுந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி இதை போய் மில்லில் போய் அரைச்சிட்டு வரணும். வீட்டில் அரைக்க தேவையில்ல, மில்லில் தான் அரைக்கணும். எப்படின்னா அரிசி வந்து லைட்டாக கொரகொரப்பாகவே நம்ம இட்லிக்கு வீட்டில் மாவு அரைக்கும் போது எந்த அளவில் அரைப்போமோ அந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாகவே அரைக்கணும். உளுந்து வந்து நல்ல பொடியாக அரைக்கணும், நல்லா நைஸாக அரைக்கணும். ஸோ இனி போய் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பார்த்தாலே தெரியுதுங்களா, இது வந்து அரிசி மாவு. வீடியோவில் கரெக்டாக தெரியுதா என்னன்னு தெரில, ஆனால் லைட்டாக கொரகொரப்பாக தான் இருக்குது. இது வந்து உளுந்து வெந்தயம் சேர்த்தது நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இப்போது இதை வந்து நான் வந்து ஒரு சாக்கு எடுத்திருக்கேன். சாக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கீழே விரிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ 2 மாவையும் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதிலேருந்து நான் வந்து நாளைக்கு காலையிலேக்கு எங்களுக்கு ஒரு 2 கப் எடுத்து எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு நான் வந்து 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து எங்களுக்கு ஒரு நேரத்துக்கு கரெக்டானதாக இருக்கும். மிச்சம் இருக்க மாவு வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் எடுத்திருக்க மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இட்லி ஊற்றுறதுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கரைக்கும் போதே நிறையா கரைச்சிட்டோன்னு சொல்லிட்டா அது பொங்கி உளுந்த மாவெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா அடுத்து அரிசி மாவு மட்டும் தான் இருக்கும். அது வந்து இட்லி வந்து கல் மாதிரி ஒரு மாதிரி கொலகொலன்னு இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் அது பொங்கி இருந்தாலும் வெளியே சிந்தாத அளவுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் பாதி அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இன்றைக்கி காலையில் பார்க்கலாம். இப்போது காலையில் ஆயிடுச்சுங்க. இனி வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, எந்த அளவுக்கு நல்லா அழகாக நம்ம வீட்டிலே அரைச்சாலும் இந்த அளவுக்கு தான் நல்லா பொங்கி வரும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றி பார்க்கலாம். இது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் கூட இருந்துச்சு. நான் வந்து
எனக்கு அதிகமாக வேலையும் மிச்சம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இட்லி வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. தோசையுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். தோசையுமே டேஸ்ட்லேயோ எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே எங்களுக்கு தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில்